அவா பல்வேறு கோணங்களில் நன்மை விளையும் என பிரதமர் நம்பிக்கை. PKR தலைவர் பதவியை தற்காத்து போட்டியிடுகிறார் டத்தோ ஸ்ரீ அன்வார். துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டி. ஜூலை 24 உடன் இன்டிரைவ் மேக்சிம் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்படும். விதி மீறியதால் அரசாங்கம் நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். ஆசிய கண்டத்திலும் ஆசியான் வட்டாரத்திலும் அண்டை நாடுகளுடன் அணுக்கமான நல்லுறவை மலேசியா நாடுகிறது. இந்த கண்டத்தில் நல்லிணக்கம் பேணப்பட அது அவசியமாகிறது. அரச தந்திரம், பொருளாதாரம், முதலீடு ஆகிய கோணங்களில் நன்மை பயக்க இது வழிகோலும். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நம்பிக்கையை முன்வைத்தார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ், திமோர் லெஸ்தே பிரதமர் கேராலா ஜனானா குஸ்மாவ், தாய்லாந்து பிரதமர் பெத்தோங்தான் ஷினாவாத் ஆகியோருடனான தொலைபேசி கலந்துரையாடலில் பிரதமர் அந்த அவாவை வெளிப்படுத்தினார். அல்பனீஸ் உடனான கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் அவரை மலேசியாவிற்கு அதிகாரப்படியான வருகை அளிக்குமாறு பிரதமர் அழைப்பு விடுத்தார். மியான்மரில் மோசமாகி வரும் மாந்தநேய சிக்கல், ஆசியானின் நிரந்தர உறுப்பினராக திமோர் லெஸ்தே இணைவது உட்பட ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை ஏற்று நடத்தும் நாட்டின் ஆயத்த நிலை போன்ற விடயங்கள் கேராலா ஜனானா குஸ்மோவுடன் விவாதிக்கப்பட்டன. பெத்தோங்தான் உடனான தொலைபேசி அழைப்பில் தென் தாய்லாந்து அமைதி பேச்சுகள் உள்ளிட்ட இரு நாடுகள் தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் டத்தோ ஸ்ரீ அன்வார் கலந்தாலோசித்தார். PKR தலைவர் பதவியை தற்காக்கப் போவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். அந்த கட்சியின் 2025-2028 தவணைக்கான தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடத்தப்படவிருக்கிறது. PKRின் அந்த உச்ச பதவிக்கு பிரதமருமான டத்தோ ஸ்ரீ அன்வாரை எதிர்த்து இதுவரையில் எவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. துணைத் தலைவர் பொறுப்புக்கு நூருல் ஈசா அன்வார் முன்மொழியப்பட்டது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அது குறித்து கருத்துரைக்க பிரதமர் மறுத்துவிட்டார். அல் இமான் தொழுகை கூடத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் டத்தோ ஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வேளையில் இந்த தவணைக்கான கட்சி தேர்தலில் PKR துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடவிருப்பதை நூருல் ஈசா அன்வார் உறுதிப்படுத்தினார். இன்று மாலை இற்றைப்படுத்தப்பட்ட PKR கட்சி அதிகாரப்படியான வேட்பாளர் அகப்பக்கத்தில் நூருல் ஈசாவின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. கட்சியின் அந்த 2ஆம் நிலை பதவிக்கான வேட்பாளர் பகுதியில் இன்று மாலை 4:30 மணி வரை நூருல் ஈசாவின் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. சமூகவியல் நெருக்கடி விவகாரங்களை கையாளும் கடப்பாடு அரசாங்கத்துக்கு உண்டு. தேசிய சமூகவியல் மன்றத்தின் கூட்டத்தில் அதற்கான பல்வேறு வியூக நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமீடி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற தேசிய சமூகவியல் மன்றத்தின் 2025 முதலாம் கூட்டத்துக்கு துணை பிரதமர் தலைமையேற்றார். அதில் எட்டப்பட்ட இரு முதன்மை முடிவுகள் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை வலுப்படுத்த அரசு இணங்கியுள்ளது. இஸ்லாமிய பாலர் பள்ளி கல்வி சிறப்பு செயற்குழுவை தோற்றுவித்தல், படிப்பை நிறுத்துவோரிடையே நிலவும் சமூக சீர்கேடுகளை ஒடுக்கும் சிறப்பு பணிக்குழுவை அமைத்தல் ஆகியவை அவ்விரு தீர்மானங்களாகும். சர்ச்சைக்குரிய GISB ஹோல்டிங்ஸ் நிர்வாகத்தின் கீழ் இருந்த 560 சிறாரின் நலனும் இன்றைய கூட்டத்தில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறாரை மீட்டெடுக்கும் திட்டத்துக்காக 12 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2030ஆம் ஆண்டில் நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் தொகை 15 விழுக்காடு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நீண்டகால பராமரிப்பு முறையை உருவாக்கும் நெருக்கடியில் அரசு உள்ளதாகவும் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீட் குறிப்பிட்டார். பயணிட்டாளர்கள் இனி 5 மூட்டை வரை உதவித்தொகை வழங்கப்பட்ட உள்நாட்டு பச்சரிசியை வாங்கலாம். இதற்கு முன் அந்த வரம்பு 2 மூட்டைகளாக இருந்தது. பயனர்கள் உள்நாட்டு அரிசியை வாங்குவதை அது ஊக்குவிக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார்.
சந்தையில் கையிருப்பு தேக்கம் காண்பதை அந்நடவடிக்கை வாயிலாக தவிர்க்க முடியும் என அமைச்சர் நம்புகிறார். இம்மாதம் 5ஆம் தேதி வரையில் உதவித்தொகை வழங்கப்பட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பச்சரிசி மூட்டைகள் நாடு முழுதும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இருப்பினும் அதற்கு பயனர்களிடமிருந்து போதிய ஆதரவு கிட்டவில்லை என்பதை அமைச்சர் சுட்டினார். குறிப்பிட்ட முத்திரையை சார்ந்த அரிசியை வாங்குவதில் மலேசியர்கள் இன்னமும் ஆர்வம் காட்டுகின்றனர். அவர்கள் மத்தியில் இன்றியமையா அந்த உணவுப் பொருளை வாங்கும் போக்கை மாற்ற நாடளாவிய நிலையிலான இயக்கம் ஒன்று அடுத்த மாதம் தொடங்கப்படவிருக்கிறது. உள்நாட்டு அரிசியே எனது தேர்வு எனும் கருப்பொருளை அந்த இயக்கம் கொண்டிருப்பதாக டத்தோ ஸ்ரீ முகமது சாபு அறிவித்தார். வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் இன்ட்ரைவ் மற்றும் மேக்சிம் செயலி போக்குவரத்துகள் நாட்டில் நிறுத்தப்பட வேண்டும். ரஷ்யாவை தளமாக கொண்ட அவ்விரு இ-ஹெயிலிங் நிறுவனத்துக்கும் அதற்கான உத்தரவு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். இன்ட்ரைவ் மற்றும் மேக்சிம் நிறுவனங்கள் இது தொடர்பில் முறையீடு செய்யலாம். ஆயினும் போக்குவரத்து அமைச்சர் எனும் முறையில் அது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் தமக்கு மட்டுமே உண்டு என்றும் ஆந்தனி லோக் சுட்டினார். அவ்விரு இ-ஹெயிலிங் நிறுவனங்கள் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவற்றின் செயலிகளை முடக்க வேண்டும் என்றும் மலேசிய பி-ஹெயிலிங் விநியோகிப்பாளர் சங்கம் பெங்ஹாந்தார் மலேசியா வலியுறுத்தியது. அவ்விரு நிறுவனங்களும் 2010 தரை பொது போக்குவரத்து சட்டத்தை மீறியதாக அப்பாட் தெரிவித்தது. ஜோஹரின் பாசிர் குடாங்கும் கம்பாஸ் பாருக்கும் இடையே பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டில் அந்த சேவை அறிமுகம் காணும் என ஆந்தனி லோக் கோடி காட்டினார். பசிர்குடாங் தொடங்கி கம்பாஸ் வரையிலான போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த தொடர்வண்டி சேவை உதவும். 39.9 கிலோமீட்டர் தொலைவிலான அந்த பயணத்தில் 3 நிலையங்கள் அமைக்கப்படும். அதற்கான இடங்களை கண்டறியும் ஆய்வில் மாநில அரசும் தொடர்புடைய தரப்புகளும் ஈடுபடும் என போக்குவரத்து அமைச்சர் கூறினார். இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட நிதி அமைச்சிடம் தொடர்வண்டி சொத்து கழகம் விண்ணப்பிக்கும். பசிர்குடாங் ரயில் முனையத்தில் சரக்கு போக்குவரத்துக்கான தண்டவாளத்தை மீண்டும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் ஆந்தனி லோக் ஊடகத்தாரிடம் பேசினார். கடந்த 6 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கம்பாஸ் பாருவுக்கும் பசிர்குடாங்கும் இடையிலான சரக்கு ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. 5 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் செலவில் அந்த தடத்தின் தண்டவாளத்தை மேம்படுத்தும் பணிகள் அட்டவணையிடப்பட்டதை காட்டிலும் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். 39.9 கிலோமீட்டர் தொலைவிலான அந்த தண்டவாளம் கம்பாஸ் பாரு, சிலாங், செனாய், ஜோஹர் துறைமுகம் ஆகியவற்றை இணைக்கிறது. நாட்டின் தொடர்வண்டி சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் தரை போக்குவரத்தை சார்ந்திருப்பதை குறைக்கும் வியூக திட்டமாக இது அமைந்திருக்கிறது என ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். பிரேமா கார்ப்பரேஷன் மலேசியா நிறுவனத்தின் தேக்கம் கண்டிருந்த 34 வீடமைப்பு திட்டங்களில் 31 நிறைவு பெற்றன. அந்த வீடமைப்பு நிறுவனத்தின் கீழ் ஏப்ரல் வரை நாடு முழுவதும் 20,470 வீடுகள் கட்டப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். மேலும் 3 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றில் 2 மலாக்காவிலும் மற்றொன்று கிடாவிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. அமைச்சு தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இவ்வாண்டு இறுதிக்குள் அவை நிறுவி முடிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். முந்தைய அரசாங்கம் பிரீமாவின் முன்னாள் மேலாண்மை ஆகியவற்றால் வீடமைப்பு திட்டங்கள் தேக்கம் கண்டிருந்தன. தமது மேற்பார்வையில் அவை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். நெகிரி சம்பிலானில் சிரம்பான் சென்ட்ரல், போர்ட் டிக்சன், ரந்தாவ் ஆகிய பகுதிகளில் 2929 வீடுகள் கட்டப்பட்டு விட்டதை அவர் சுட்டினார். ரந்தாவ் ரெசிடென்சி பண்டார் ஏக்காரில் மனை வாங்கியோருக்கு சாவி வழங்கிய பின் ngா ஊடகத்தாரை சந்தித்தார். மற்றொரு நிலவரத்தில் நீடித்த உற்பத்தியாளர் கடமை கொள்கை இபிஆருக்கு தேசிய சுழல் பொருளாதார மன்றம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்தது. அதன் சட்டகத்திற்கும் நடைமுறைக்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக ngா கூறினார். திடக்கழிவுகளை நிர்வகிப்பதில் அரசு தனியார் கூட்டு கடமையை வலியுறுத்தும் அந்த கொள்கை அமைச்சின் முதன்மை கூறுகளில் ஒன்றாக உள்ளது. சுழல் பொருளாதாரத்தில் இபிஆர் முக்கிய அங்கம் வகிப்பதையும் அவர் சுட்டினார். பல்வேறு தரப்புகளுடன் இணைந்து இபிஆர் சட்டகத்தை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு உருவாக்கியதாக ngா தெரிவித்தார்.
சபா மாநில தேர்தலை எதிர்கொள்வதில் பக்காத்தான் ஹராப்பானுடன் இணைந்து செயலாற்ற தேசிய முன்னணி ஒப்புக்கொண்டுள்ளது. PH பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயிலும் ஒருமைப்பாட்டு அரசாங்க செயலக தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசூக்கியும் இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் அது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் உச்ச தலைவர்கள் கூட்டத்தில் PH தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைத் ஹமீடியும் அந்த ஒருமித்த கருத்தை எட்டினர். தொகுதி பங்கீடு, ஒத்துழைப்பை அமைப்பது, மற்ற கட்சிகளுடன் பேச்சு நடத்துவது குறித்து பக்கத்தான் தலைமைத்துவத்துக்கும் சபாவின் பரைசான் நேஷனலுக்கும் இடையில் விரைவில் முடிவு செய்யப்படும். தேசிய நிலையிலான PHBN உச்ச தலைவர்கள் கூட்டத்தில் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் என அந்த கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐர் ஸ்லாங்கூர் 2.0 செயலி பயனர்களுக்கு நற்செய்தி. ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் ஏற்படும் குழாய் நீர் கசிவு தொடர்புடைய புகார்களை இணையம் வாயிலாக தொடர்புடைய செயலியில் பதிவேற்றலாம். நேற்று தொடங்கி அந்த புதிய இணைப்பு நடப்புக்கு வந்ததாக ஐர் ஸ்லாங்கூர் நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி அடாம் சஃபியான் கசாலி தெரிவித்தார். ஐர் ஸ்லாங்கூர் 2.0 செயலியில் லப்பரான் கபோச்சரான் எனும் தேர்வு புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. அந்த இணைப்பை அழுத்தி குழாய் நீர் கசிவு, குழாய் பழுது, குறிகாட்டி பழுது, கள்ளத்தனமாக நீர்க்குழாயை இணைத்து பயன்படுத்துதல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மக்கள் உடனுக்குடன் புகார் அளிக்கலாம். இந்த முன்னெடுப்பின் வழி பயன்படுத்தப்படாத நீரின் விகிதத்தை குறைப்பது மட்டுமின்றி நீரை விரயமின்றி ஆக்ககரமாகவும் கையாள முடியும் என அடாம் சஃபியான் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஒரு நாளுக்கான நீர் பயன்பாடு என்ன என்பதை கண்டறியும் சேவையும் இந்த செயலியில் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் வழி பயனர்கள் தினசரி நீர் பயன்பாட்டை மிக திறம்பட மதிப்பிட்டு நிர்வகிக்க முடியும். மக்களிடையே ஆக்ககரமான நீர் பயன்பாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐர் ஸ்லாங்கூர் நிறுவனம் இதுபோன்ற இலக்கவியல் முன்னெடுப்புகளை செயலாக்கி வருவதாக அடாம் சஃபியான் விவரித்தார். மலாக்காவில் பெற்றோரால் துன்புறுத்தப்பட்டதாக கருதப்படும் 2 மாத குழந்தை இறந்துவிட்டதாக வெளிவந்த தகவலை மாநில போலீஸ் மறுத்தது. மலாக்கா மருத்துவமனையின் சிறார் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். வதந்திகளை பிறருக்கு பகிர்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். தொடர்புடைய பெற்றோரை போலீசார் கைது செய்து விசாரிக்கிறது. துன்புறுத்தப்பட்ட குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக டத்தோ ஜுல்கைரி உறுதிப்படுத்தினார். கடந்த ஏப்ரலில் 5 மாத பெண் குழந்தைக்கு காயம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அமீரா ஹசிரா முகமது ஃபரிட் எனும் குழந்தை பராமரிப்பாளர் ஜோஹர் க்ளூவாங் நீதிமன்றத்தில் நீதிபதி ஒஸ்மான் அஃபெண்டி முகமது ஷாலே முன்னிலையில் தன் மீதான குற்றத்தை மறுத்தார். உடலில் காயம் ஏற்படும் வகையில் அந்த பெண் குழந்தையை அவர் துன்புறுத்தியதாக நம்பப்படுகிறது. உடலுக்குள் ஈருயிரை தாங்குபவளே தாய். துஞ்சாமலும் இன்பம் துய்க்காமலும் 5 மாதங்கள் கருவை உருவமாக்கி இந்த உலகத்தை காட்டும் உன்னத உறவு. அத்துணை நாள்களும் அவளின் பாசத்துக்குரியவை என்றாலும் ஆண்டுக்கு ஒரு நாள் அவளுக்கென உலகம் ஒதுக்கியிருக்கிறது. தாயினும் சாலப்பறிந்து இன்முகம் காட்டி கனிவாய் சேவை புரியோர் தாதியர். காசுக்கு வேலை என்பதையும் கடந்து தொண்டுதான் பணி என வாழும் தேவதைகள். தாய், தாதி ஆகியோரின் அர்ப்பணிப்புகளை எடுத்து எம்பும் சிறப்பு தொகுப்பாக மலர்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை RTM TV 2 பரித்தா அலைவரிசையிலும் பிற்பகல் 3:05 மணிக்கு வசந்தம் உங்கள் வாசல் நாடி. கத்தோலிக்க திருச்சபையின் புதிய போப்பாக 14ஆம் லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனை ஒட்டி உலக கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்தை உரித்தாக்கினார் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம். இதனை ஒரு வரலாற்று பூர்வ தருணமாக வகைப்படுத்திய பிரதமர் கத்தோலிக்க திரு அவைக்கு இது ஒரு புதிய அத்தியாயம் என வருணித்தார். மேலும் புதிய போப்பின் நியமனம் உலக கத்தோலிக்கர்களிடையே புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என பேஸ்புக்கில் அவர் இடுகையிட்டுள்ளார். உலக அமைதிக்காகவும் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் ஹோலி சீக்கு மலேசியா தொடர்ந்து வலுவாத ஆதரவை வழங்கும் என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார்.
உலக கத்தோலிக்க திருச்சபையின் புதிய போப்பாக தேர்வானார் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவாஸ்ட். வரலாற்றிலேயே வட அமெரிக்கர் ஒருவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. புதிய போப் இனி 14ஆம் லியோ என்று அழைக்கப்படுவார் என வெட்டிகன் அறிவித்தது. உடல்நல கோளாறு காரணமாக கத்தோலிக்க திருச்சபையின் 266ஆம் தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி தமது 88ஆம் அகவையில் காலமானார். வெட்டிகனில் அவருக்கு துக்கம் அனுசரிக்கப்பட்ட பின்னர் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டன. அதன் பொருட்டு 71 நாடுகளைச் சேர்ந்த 133 மத குருக்கள் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். முதல் நாள் கூட்டத்தில் அதற்கான முடிவு எட்டப்படாததை அடுத்து கூட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. நேற்றிரவு புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை குறிக்கும் வகையில் வெட்டிகனில் புகைப்போக்கி வழியாக வெண்புகை வெளியிடப்பட்டது. அதனை அடுத்து செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தின் முன் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர். செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகாவின் முன்புறம் மாடத்தில் தோன்றிய பிரிவாஸ்ட் முதன்முறையாக போப் ஆண்டவராக மக்களின் முன் காட்சியளித்தார். 267ஆம் போப்பாக செயின்ட் பீட்டர்ஸின் அரியணையை அலங்கரிக்கும் 14ஆம் லியோ சமயத்தை பேணுதல் மட்டுமின்றி தமது தோள்களில் விழுந்திருக்கும் உலக எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இவ்வேளையில் முதல் அமெரிக்க போப் என்ற வரலாற்றை படைத்திருக்கிறார் 14ஆம் லியோ. 69 வயது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவாஸ்ட் சிகாகோவை பிறப்பிடமாக கொண்டவர். பெருவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவையாற்றிய அவர் கிறிஸ்துவ சமயத்தின் உச்ச பதவிகளை வகித்து வந்துள்ளார். பல்லாண்டுகளாக கத்தோலிக்க சமயத்துக்காக தம்மை அர்ப்பணித்தவரும் கூட. அண்மையில் அமரத்துவம் பெற்ற போப் பிரான்சிஸ் அவரை தலைமை ஆயராக பொறுப்பமர்த்தினார். உலக அளவில் பிஷப் நியமன ஆலோசகராக அவர் பணியாற்றி வந்தார். பிரெஞ்சு, இத்தாலிய, ஸ்பெயினிய குடும்பத்தில் பிறந்தவரான பிரிவாஸ்ட் கத்தோலிக்க அகஸ்தீனியன் பிரிவைச் சேர்ந்தவர். வில்லனோவாவில் கணிதத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் சிகாகோ மற்றும் ரோமில் இறையியலிலும் நிதிய சட்டத்திலும் மேற்கல்வியை முடித்திருக்கிறார். பதற்றக்கடலில் தகிக்கிறது தெற்காசியா. உச்சத்தை எட்டியிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போரில் 48 பேர் இதுகாரும் இருநாட்டு ஆயுத முனைக்கு இரையானார்கள். எல்லைப் பகுதியில் தாக்குதல்கள் வலுத்துள்ளன. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடர்ந்து தொடுத்து வருகின்றன. இரு நாடுகளும் ஒன்று மற்றொன்றை குற்றவாளியாக உலக அரங்குக்கு காட்ட முயல்கின்றன. இந்திய ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீரின் ஜம்முவில் ஏவுகணை வெடிப்பு சத்தம் தொடர்ந்து ஒலிக்கிறது. இரு நாடுகளும் பற்ற வைத்திருக்கும் கடும் போர் தீயின் தணலால் பொதுமக்களும் அல்லலுறுகின்றனர். தரையில் மட்டுமல்லாது சமூக ஊடகங்கள் மீதும் இந்தியா தாக்குதல் தொடுக்கிறது. பாகிஸ்தானின் 12க்கும் மேற்பட்ட செய்தி ஊடகங்களை அந்த துணை கண்டம் முடக்கியுள்ளது. மக்களை தூண்டும் வகையில் செய்தி வெளியிடுவதாக குற்றஞ்சாட்டி அவற்றின் செயல்பாட்டை நிறுத்தியுள்ளது. போலி காணொளிகள், படங்கள் ஆகியவை சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படுவது இரு நாடுகளின் சினத்தையும் சீண்டியிருக்கிறது. அயல்நாட்டு செய்தி ஊடக கணக்குகள் உள்ளிட்ட 8000க்கும் மேற்பட்ட எக்ஸ் சமூக வலைத்தள கணக்குகளை முடக்க இந்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணை மீறப்படின் அதில் பணியாற்றும் உள்நாட்டு பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த துணைக்கண்ட ஆட்சி தரப்பு கூறியது. பெரும் தண்டம், சிறை உள்ளிட்ட தண்டனைகள் அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடும் என அஃது எச்சரிக்கை விடுத்தது. இந்தியாவின் அந்த கோரிக்கைக்கு எக்ஸ் தளம் உடன்படாவிட்டாலும் இந்தியாவில் சில கணக்குகளை முடக்க அந்நிறுவனம் ஒப்புக்கொண்டது. பாகிஸ்தான் ஆளுகையின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதியில் பொதுமக்கள் 5 குண்டுவீச்சு தாக்குதலில் உயிரிழந்தனர். 12 காயமுற்றனர். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் அவர்கள் கொல்லப்பட்டனர். 2 வயது சிறுமியின் உயிரையும் அந்த தாக்குதல் குடித்ததாக பாகிஸ்தான் போலீஸ் கூறியது. அந்த தாக்குதல் நேற்றிரவு நெடுக தொடர்ந்ததாக தெரிவித்த பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு எல்லைக்கு உட்பட்ட 3 இந்திய படை சாவடிகளை குறிவைத்து எதிர்த்தாக்குதல் நடத்தியதாகவும் கூறிக்கொண்டது.
உச்சத்தில் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தின் எதிரொலியால் இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் கால வரையறையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளையும் ஒட்டியிருக்கும் எல்லையில் தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையில் அம்முடிவு எட்டப்பட்டது. தர்மசாலாவில் ஒரு கிரிக்கெட் போட்டி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து T20 லீக்கை ஒத்திவைப்பது என அதிகாரிகள் தீர்மானித்திருக்கின்றனர். இன்று முன்னேறும் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இலக்கான ஜம்மு நகரில் இருந்து ஏறத்தாழ 200 கிலோமீட்டருக்கு அப்பால் தர்மசாலா உள்ளது. இவ்வேளையில் பாகிஸ்தானில் நடைபெறும் PSL தொடரின் எஞ்சிய ஆட்டங்கள் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. மைக்ரோசாப்ட் நிறுவன இணை தோற்றுநர் பில்கேட்ஸ் தமது சொத்துக்களை தானமளிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். மேற்கொண்ட பணி நிறைவுற்றிருக்கும் வேளை உலகத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர இம்முடிவை தாம் எடுத்ததாக அந்த செல்வந்தர் கூறினார். 69 வயதான கேட்ஸ் தமது $2000 கோடி சொத்துக்களை பொது நோக்கத்துக்கு அளிக்க முடிவெடுத்துள்ளார். தி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறவாரியத்தின் வழி சமூக பணிகளை மேற்கொள்ளவும் அவர் எண்ணம் கொண்டுள்ளார். தாய் சேய் இறப்பை கட்டுப்படுத்துதல், உயிர்கொல்லி தொற்றுநோய் பரவலை தடுத்தல், வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுதல் ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தவிருக்கிறார். 2045க்குள் அந்த அறவாரியத்தின் பணி முடிவடைந்த பின் அது முற்றாக மூடப்படும் என்றார் அவர். சமூகத்திற்கு நிதியுதவி செய்ய ஏனைய செல்வந்தர்களுக்கு அறைகூவல் விடுத்த பில்கேட்ஸ் சமுதாயத்திற்கு கடமையாற்ற சிறந்த வழி அது என கருத்துரைத்தார். குலுங்குகிறது மதுரை. நையாண்டி மேளமும் நால்வர் தமிழும் சங்கத்தமிழ் தலைநகரை அதிர வைக்கின்றன. சித்திரை திருவிழாவின் முத்திரை அங்கமான தேரோட்டம் சீரும் சிறப்புமாய் அரங்கேறுகிறது. ஆலோலம் பாடி அடியார்கள் ஆர்ப்பரிக்க ஆலவாய் அப்பரும் அங்கையர் கண்ணியும் வீதி உலா வருகின்றனர். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள். ஊரெங்கும் 1000 திருவிழாக்கள் நடந்தாலும் பார் போற்றுவது மதுரையின் சித்திரை திருவிழாவைத்தான். காரணம் மதுரையை மட்டுமல்ல, மாந்தர் தம் மனத்தையும் ஆளும் சோமசுந்தரருக்கும் மீனாட்சிக்கும் திருமண திருவிழா. 64 திருவிளையாடல்களும் ஒருங்கே அரங்கேறிய மண் மதுரை. மலையத்துவச மன்னன் மகளாய் கணனில் தோன்றி மாமதுரையின் பேரரசியாய் மகுடம் சூட்டப்படுகிறாள் தடாதகை பிராட்டி. உலகேழும் வெற்றி பயணம் மேற்கொண்டு கைலாயம் சென்ற தடாதகை பிராட்டி ருத்திரனை கண்டு பெண் தன்மை மீள்கிறாள். அங்கையர் கண்ணியாம் அவளை கரம் பிடிக்க ஆலவாய் நகர் நாடி வருகிறார் ஆலமுண்ட அரண். சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொன்றை அம்தார் தணந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலன் அகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையில் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதுமால சோமசுந்தரனாய் மணக்கோலம் காண வந்தார். மாமதுரையின் மங்கையர்க்கரசிக்கு மான்மழு ஏந்திய மகாதேவன் மங்கள நான் பூன மன்றில் குழுமி இருந்தோறும் மஞ்சள் குங்குமம் நிலைக்க மாங்கல்ய கயிற்றை புதுப்பித்தனர். நேற்றிரவு சுந்தரரும் மீனாலும் பூப்பல்லக்கில் ஊர்வலம் வந்தனர். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வீண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்த பெருமான் ஆலவாய் அப்பனையும் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனாய் நரை பழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையாய் இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் இடியாய் எரிதரங்க முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோ வியமாய் வீற்றிருக்கும் அங்கையர் கண்ணியையும் ஏந்தியிருக்கும் திருத்தேர்களை அடியார்கள் வடம் பிடித்து இழுக்கின்றனர். பங்குனி உத்திரத்தில்தான்
பண்டைய காலத்தில் சொக்கநாதர் மீனாட்சி தெய்வ திருமணம் நடந்தேறியது. விதைப்பு காலத்தை கருத்தில் கொண்டு 400 ஆண்டுகளுக்கு முன் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னன் சித்திரை உத்தர நாளில் அந்த திருமணத்தை மாற்றி வைத்தார். சைவமும் வைணவமும் தழைத்தோங்கும் வகையில் அழகர்மலை சோலை கல்லழக பெருமான் வைகையில் இறங்கும் விழாவோடு இது இணைக்கப்பட்டது. நாளை மலையில் இருந்து அழகர் புறப்பட்டு திங்கட்கிழமை சித்திரை பௌர்ணமியில் வைகையில் இறங்குவார். அதிரும் மதுரை, குலுங்கும் மக்கள் வெள்ளம். அனைத்துலக நட்பு முறை ஆட்டம் ஒன்றில் ஹரிமாமலாயா கேப் வெர்டே அணியுடன் மோதவிருக்கிறது. சொராஸ் கோலாலம்பூர் காற்பந்து அரங்கில் அவ்வாட்டம் இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளும் பயிற்சி நிலையிலான ஆட்டம் ஒன்றில் ஜூன் 3ஆம் தேதி மீண்டும் சந்திக்கும். அந்த ஆட்டம் புக்கெட் ஜாலில் தேசிய அரங்கில் ரசிகர்கள் இன்றி நடத்தப்படும் என மலேசிய காற்பந்து சங்கம் FAM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலகத்தர வரிசையில் கேப் வெர்டே 72ஆம் நிலையில் இருக்கிறது. 2027 ஆசிய கிண்ண இறுதி தகுதிச் சுற்றில் களமிறங்கவிருக்கும் தேசிய அணிக்கு அவ்விரு ஆட்டங்களும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. சொராஸில் நடைபெறும் ஆட்டத்தை காண்பதற்கான நுழைவுச் சீட்டுகள் திரையில் காணும் www.tickethotline.com.my அகப்பக்கத்தின் வாயிலாக வாங்கிக் கொள்ளலாம். வரும் திங்கள் தொடங்கி அந்த நுழைவுச் சீட்டுகள் விற்கப்படும். 2025 ஆசிய கிண்ண செபாக் தக்ரோ போட்டி அஸ்தாஃபில் இருந்து இறுதி நேரத்தில் விலகிக் கொண்டது பாகிஸ்தான். இந்தியாவுடனான உச்சக்கட்ட பதற்ற நிலையை தொடர்ந்து அந்த தெற்காசிய நாடு அம்முடிவை எடுத்திருக்கிறது. அஸ்தாஃபில் இருந்து இறுதி நேரத்தில் விலகும் முடிவை பாகிஸ்தானிய செபாக் தக்ரோ சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் நௌஷாத் அஹ்மத் கான் அறிவித்தார். 6 ஆட்டக்காரர்கள், பயிற்றுனர், நிர்வாகி ஆகியோர் அடங்கிய பாகிஸ்தானியர்கள் நேற்றிரவு கோலாலம்பூரை வந்தடைவதாக இருந்தது என ஆசிய செபாக் தக்ரோ சம்மேளன தலைவர் டத்தோ அப்துல் ஹலீம் கடேர் குறிப்பிட்டார். 2025 ஆசிய கிண்ண செபாக் தக்ரோ போட்டி தித்திவாங்சா அரங்கில் நாளை தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரையில் நடைபெறும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் சோபிக்காத மான்செஸ்டர் யுனைடெட் ஐரோப்பிய லீக்கில் அசத்தியது. இன்று அதிகாலையில் அரங்கேறிய அத்லெட்டிக் பில்பாவுக்கு எதிரான 2ஆம் அரையிறுதியில் அது 4-1 என வாகை சூடியது. 7-1 என திரட்டு புள்ளிகள் மூலம் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்திருக்கும் யுனைடெட் அதில் டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸை சந்திக்கும். யுனைடெட்டின் 4 கோல்களும் பிற்பாதியில் புகுத்தப்பட்டன. அவற்றில் 2ஐ மேசன் மவுண்ட் பெற்று தந்தார். எஞ்சிய 2 கோல்களை கெசமிரோவும் ஹஸ்மஸ் ஹாய்லண்டும் அடித்தனர். யூரோப்பா லீக் இறுதி ஆட்டம் இம்மாதம் 21ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். 2008க்கு பிறகு கிண்ணம் வெல்லும் 17 ஆண்டுகால தாகத்தை தணிக்கும் வாய்ப்பு டோட்டனமுக்கு கிட்டியுள்ளது. 2ஆம் அரையிறுதியில் போடோ அணியை 2-0 என வென்ற டோட்டனம் 5-1 என்ற திரட்டு புள்ளிகள் மூலம் இறுதிச் சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அந்த இங்கிலீஷ் அணிக்கான 2 கோல்களை பிற்பாதியில் டொமினிக் சொலான்கி மற்றும் பெட்ரோ போரோ இருவரும் புகுத்தினர். 2019க்கு பிறகு ஐரோப்பிய நிலையிலான போட்டியில் அச்சுற்று வரையில் டோட்டனம் முன்னேறி இருப்பது இதுவே முதல் முறை. நடப்பு பருவத்தில் மட்டும் டோட்டனம் யுனைடெட்டை மும்முறை வீழ்த்தியது. ஞானக்குரல், தூய ஒளி காண்டல், மின்போல் உருவ விளக்கொளி போல் மேற்காணில் முன்போல மூலம் புகும். மூலாதாரத்தில் இருக்கும் அக்னி ஆற்றலை யோக சாதனைகள் வழி எழுப்பி தலைக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்த இயலும். அந்த ஆற்றல் நமக்கு உடல், உலகம் என அனைத்தையும் காட்டிவிட்டு மீண்டும் தொப்புளுக்குள் சென்றுவிடும் என யோக தந்திரம் உரைக்கிறார் அவ்வை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.